சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ட்ரெடிஷனல் மெத்தட் வெண்பொங்கலுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் சட்னி தாங்க. பொங்கல் சட்னி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாக்குறீங்களா? இது இந்த சைட் டிஷ் பாத்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கே செஞ்ச ஒரு அருமையான சட்னி ரெசிபிங்க. இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டா எம்மியா இருக்கும். இதுல வந்து இனிப்பு புளிப்பு காரம்னு எல்லாமே கலந்து அட்டகாசமா இருக்குங்க. இது நீங்க தொட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்தோ சாம்பாரோ எதுவுமே தேவையில்லை. இந்த வெண்பொங்கலோட அருமையா இந்த சட்னி வச்சு கொடுங்களேன், யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட சேனல்லையே வெண்பொங்கல் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் எப்படி பண்றது அப்படின்றத நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேங்க. இந்த பொங்கல் சட்னி ரெசிபி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இது வெண்பொங்கலுக்கு மட்டும் இல்லாம ஆப்பம் குழிப்பணியாரம் இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது பொங்கலுக்கு தாங்க. அப்படி ஒரு டேஸ்டியான எல்லா சுவையும் கலந்த சட்னியை எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணா போதுங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பாத்தீங்க அப்படின்னா உளுத்தம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லேசா இதை நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். லேசா 2 தட்டி வறுத்ததுக்கு அப்புறம் காரத்துக்கு தேவையான வரமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்க ஆரம்பிக்கிறோம். எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாவே போதுங்க. நமக்கு அந்த கலர் சேஞ்ச் வந்தா போதும். லேசா பாருங்க, இப்பவே லேசா ஒரு 2 பருப்பு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபிளேம் வந்து கம்மியாவே வச்சு பண்ணுங்க, ரொம்ப சிம்ல வேண்டாம், மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாங்க. இந்த அளவுக்கு நமக்கு வறுபட்டா போதும் பருப்பு வரமிளகாவும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரை இன்ச் பக்கமா இஞ்சி நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் சீவி நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்ப கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த இஞ்சியை அப்படியே போட்டுருங்க. நமக்கு அந்த சூடுலயே இந்த இஞ்சி வந்து ரெடி ஆனா போதும். நமக்கு இந்த இஞ்சிய வதக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த சூடுல இஞ்சி இருந்தா போதும். சோ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா நமக்கு ஃபேன் காத்துல நம்ம நல்லா ஆற வச்சிருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். மிக்சி ஜார்ல மாத்திட்டேங்க. ஃபர்ஸ்ட் இந்த இஞ்சி உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகாவை ஃபர்ஸ்ட் நல்லா ரன் கொடுத்து எடுத்துக்கலாங்க. ட்ரையா அப்படியே மிக்சியில நல்லா பவுடரா ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரே ஒரு ரன் மாதிரி கொடுத்து நான் எடுத்திருக்கேன். பாருங்க ரொம்ப நொய்யா தான் இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு உடச்சி எடுத்திருக்கேன். ஏன்னா அதுக்கு நம்ம அடுத்து நான் தேங்காய் ஆட் பண்ண போறேன். நான் தேங்காய் வந்து பத்தையா போடுறேன். அதனால நான் தேங்காவையும் போட்டுட்டு ஒரு ரன் கொடுக்க போறேன். இதுக்கு நான் வந்து தேங்காய் பத்தையை ஆட் பண்ணிருக்கேன். நீங்க துருவி போட்டா கூட ஓகேங்க. நான் அதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து ஆட் பண்ணிருக்கேங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் இதுல ஆட் பண்ணிடுறேங்க. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு வெல்லம் வந்து ரொம்ப முக்கியங்க இதுல. ஏன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுக்கும். வெல்லம் ரொம்ப ஸ்வீட்டாலாம் நீங்க ஆட் பண்ணணும்லாம் கிடையாதுங்க. இந்த பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த சட்னி நான் இப்ப எடுத்துருக்க இந்த சட்னி குவான்டிட்டிக்கு இந்த 2 பீஸ் வெல்லம் கண்டிப்பா ஆட் பண்ணி ஆகணும். பாத்துக்கோங்க, இவ்வளவுதான் அந்த வெல்லம். 2 பீஸ் வெல்லத்தையும் நான் இதுல ஆட் பண்ணிடுறேங்க. இப்போ இது என்ன பண்ணணும், நல்லா இதையும் வந்து நல்லா அந்த தேங்காய் நல்லா பத்தை இல்லாம நல்லா உடஞ்சி வரணும். சோ அந்த மாதிரி மிக்சர் ரன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சூப்பரா நல்லா வந்து அரைப்பட்டுருச்சுங்க. இப்போ நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா புளி வந்து ஆட் பண்ண போறேங்க. புளி வந்து நான் இந்த குவான்டிட்டிக்கு எனக்கு புளி கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெல்லிக்கால பாதி நெல்லிக்காய்க்கு மேல நான் எடுத்திருக்கேன். இது பாத்தீங்களா, பாதி நெல்லிக்காய்க்கு மேல நான் இதை எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ஆட் பண்ண போறது பாத்தீங்கன்னா புளியை கொஞ்சம் தண்ணி போட்டு ஊற வச்சிருந்தேன். அந்த தண்ணி இதுல நான் இப்போ டைரக்டா ஆட் பண்ணிக்கிறேன் அரைக்கிறதுக்கு. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம நல்லா சட்னி கரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. நம்மளோட சட்னி ரொம்ப அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது வந்து ஒரு பவுல்ல மாத்திட்டு கொஞ்சமா கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை வச்சு தாளிச்சிட்டு பவுல்ல மாத்திட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. ரொம்பவுமே டேஸ்டியான அருமையான பொங்கலுக்கு ஒரு அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நாம இதை பொங்கலோட சர்வ் பண்ற பாப்பா அப்படி இருக்குங்க. ரொம்பவுமே அருமையான ட்ரெடிஷனல் மெத்தட் பொங்கலுங்க. என்னோட சேனல்லயே வந்து பாரம்பரிய முறையில எப்படி பொங்கல் பண்றது அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன். குக்கரே இல்லாம பண்ற பொங்கல் ரொம்ப அருமையா இருக்கும் வெண்பொங்கல். இப்போ நம்ம பண்ண பொங்கல் சட்னி ரெண்டுமே பாத்தீங்கன்னா அப்படியே அட்டகாசமா இருக்கும். சூப்பரான செமையான காம்பினேஷனோட இருக்குங்க. இது சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்து சாம்பார் எதுவுமே வேணாம், ரெண்டுமே கலக்கலான காம்பினேஷனோட வெண்பொங்கல் கூட பொங்கல் சட்னி ரெடியா இருக்குங்க. கண்டிப்பா அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and don't forget to hit the bell icon. Thank you.